ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. இப்போ ஒரு அழகான ரோஜா பூ நம்ம இப்போ வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். கிட்ஸ் நல்லா கவனிங்க, இந்த ரோஜா பூ எப்படி வரைய போகிறோம்னு சொல்லிட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. இது இப்படி தான் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒவ்வொரு ரோஜா பூவும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த பூ வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது ஒரு ரோஜா பூவாக இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டியெல்லாம் ரொம்ப அழகாக அவங்களுக்கு டெவலப் ஆகும், க்ரியேட்டிவ் மைண்டாக. ஸோ இப்போ ரோஜா பூவில் பார்த்திங்கன்னா இந்த முள் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ முள் எல்லாமே நம்ம வரைஞ்சிப்போம், இந்த மாதிரி முள். ஸோ முள் வரைஞ்சாச்சு. இப்போ இலை அழகாக இப்படி இலையை போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி போடுறீங்களோ, எந்த லென்த்தில் போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம். பார்க்குறதுக்கு அழகாக வரைஞ்சிக்கோங்க. கேட்ஸ் வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதில் அந்த சின்ன சின்ன நர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, லீவ்ஸில், அதை அழகாக இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம், லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூவுடைய இலையில் கூட ஒரு லைட்டாக முள் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். அது உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் ஆமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவார். அழகாக இருக்கும் இந்த மாதிரி இலைங்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ரோஜா பூ இலையில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். அழகாக அப்படி இருக்கும். ஸோ இது ஒரு முள் மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த பக்கம் ஏன் வரையலைன்னா இது பெண்டாக இருக்குது, அதனால் இந்த பக்கம் வரைய வேண்டியதில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ரோஜா பூ வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது என்னென்னா இந்த இடத்துல ஃபோல்ட் ஆகிருக்கு அப்படி. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி பண்ணோம்னா. அப்படி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரோஜா பூ வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் நம்ம இப்போ எப்படி ரோஜா பூ வரைகிறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஸோ ரோஜா பூ இப்படி தான் வரையணும். ஸோ இந்த மாதிரி அழகான சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஸோ மழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும். அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இங்கே ட்ராயிங்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸும் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை ஸ்பெல்லிங் பாருங்கள், MAZHAI சேனல், CHANNEL. இதான் மழை சேனலுடைய ஸ்பெல்லிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.